இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சுமார் 150 ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நரேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். நரேந்திர பிரசாத், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. அரக்கோணம் அருகே செஞ்சல் புயல் காரணமாக சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். செஞ்சல் புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கடந்த 3 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர் அறுவடைக்கு முன்பு நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் அரக்கோணம் அடுத்த முதூர், கோணலம், வேலூர்பேட்டை, கஞ்சம்பட்டு, கன்னியவயடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் அறுவடைக்கு முன்பே தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சேதமடைந்துள்ள பயிர்களை ஆய்வு செய்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கோரிக்கையை வைக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நரேந்திர பிரசாத். இது குறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அதே அங்கே பார்த்தீங்கன்னா, இது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பக்கத்தில் கோணம் வில்லேஜில் நாங்கள் ஒரு 200-300 குடும்பம் வசிக்கிறோம். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஏக்கராக பயிர் வச்சோம். எந்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஏக்கர். எல்லாத்தையும் இந்த பெஞ்சாம் புயல் வந்து மழை கம்மி தான் எங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் மழை தரை காற்று பயங்கரமாக அடிச்சு மொத்த பயிரும் சாஞ்சி நாசமாக போச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 6 மாதமாக பயிர் வச்சு இதை காப்பாற்றி வந்தோம். லாஸ்ட்டில் இப்போ அறுவடை பண்ண நேரத்தில் இவ்வளோ போனதால் இப்போ அறுவடை பண்ண முடியுமா முடியாதான்னு தெரில. அப்படியே அத்தாலும் அதில் போட்ட முதல் கூட கிடைக்க இவ்வளோ எங்களுக்கு. இதனால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போதுமான நிதியை வாங்குமாறு தயவுசெய்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.